அடிக்கடிக்கு செஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா அட்மிட் ஆகுறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒரு 2 வேக்சின் ஒரு டாக்டர் அட்வைஸ் பண்றேன். ஒன்னு ஃப்ளூ வேக்சின், இன்னொன்னு நியூமோகாக்கல் வேக்சின். எதுக்காக இந்த வேக்சின் அப்படின்னா, பாடியில எந்த சீரியஸ் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் அண்ட் நியூமோகாக்கஸ் என்ற பாக்டீரியானால அது சீரியஸ் ஆகும். சோ இந்த வேக்சின் போட்டுக்கிட்டா நமக்கு இன்ஃபெக்ஷனே வராதா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது. வண்டி ஓட்டுறப்ப ஹெல்மெட் போடுறோம்ல, வண்டி ஓட்டுறப்ப ஆக்சிடென்ட் ஆகாம இருக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. பட் அதுல இருந்து காப்பாத்துறதுக்காக இருக்கிறது தான் ஹெல்மெட். அதே மாதிரி தான் இன்ஃபெக்ஷன் வந்தாலும் ஒரு ஷீல்டு இல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி ரொம்ப சீரியஸ் ஆகாம நம்மள சேவ் பண்ணும் இந்த வேக்சின். யாரெல்லாம் எடுத்துக்கலாம் இந்த வேக்சின் அப்படின்னு பார்த்தா, யாருக்கு ரொம்ப ஏஜ் ஆயிருக்கு, இல்ல சுகர் பேஷண்ட்ஸ், அடிக்கடிக்கு செஸ்ட், லங்ஸ் இன்ஃபெக்ஷன், நுரையீரல் இன்ஃபெக்ஷன் யாருக்கெல்லாம் வருது, இல்ல பிரெயின்ல சர்ஜரி பண்ணிருக்காங்க, பிரெயின் இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, இல்ல அப்படின்னா ஸ்ப்ளீன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிருப்பாங்க, சர்ஜரி பண்ணிருக்காங்க, இல்ல காதுல அடிக்கடிக்கு இன்ஃபெக்ஷன் வருது, இல்ல ஆட்டோ இம்யூன் டிசார்டர் டிசீசஸ் யாருக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தாலும் அவங்க இந்த இன்ஜெக்ஷனை உங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளூ வேக்சின் வந்து எவ்ரி இயர் விண்டருக்கு முன்னாடி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நியூமோகாக்கல் வேக்சின் வந்து ஒன்லி ஒரு தடவை எடுத்தா போதும், லைஃப் டைம் அது உங்களுக்கு ப்ரொடெக்ட் ஆகும். இன்ஃபெக்ஷன் வந்து பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை எந்த கிருமினாலையும் வரலாம். இந்த ஃப்ளூ வேக்சின் வந்து ஒரு சிம்பிள் கோல்டு வைரஸால வரதுல இருந்து வந்து எதிர்ப்பு சக்தி இல்லாம ரொம்ப சீரியஸ் ஆகும் அவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த நியூமோகாக்கல் வேக்சின் வந்து பாக்டீரியாவுக்கு மட்டும்தான். வைரஸோ ஃபங்கையோ நல்ல இன்ஃபெக்ஷன் வந்தா அதுக்காக கிடையாது.